பரிசுத்த நாமத்திற்கே எல்லா துதிகான மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தேவன் பார்த்தீங்களா? இசை என்பது தேவன் உண்டாக்கின ஒரு அழகான ஒரு விஷயம். இசை என்பது தேவன் நமக்கு தந்தளின ஒரு பெரிய வரம். பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நம்ம ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போடும் என்று அப்படியே நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் இசை மூலமாக நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நாமும் மகிழ்கிறோம், கர்த்தரை மகிழ வைக்கிறோம், நாமும் ஆறுதல் அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல புது கிருபைகள் பாடல் நம்ம பாடுவோம். சங்கீதம் 140வது அதிகாரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தம்முடைய சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் என்று எழுதப்படுவது போல, இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதின் பாக்கியம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இயேசப்பா நீங்க 1000 ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. எதை கேட்டாலும் இயேசப்பா எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. உங்க ஜீவனை, உயிர் ஜீவனை எங்களுக்காக பலியா தந்திருக்கீங்க. ஆனா இயேசப்பா எவ்வளவு பேர் தைரியமா சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆனால் நீர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் நாம் உங்களை நேசிக்கிறோம். உங்களையே எங்கள் சொந்தமாய் கொண்டது ஒரு பெரிய பாக்கியம் ஆண்டவரே. எங்களோட நீங்கள் இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் என்று எவ்வளவு பேர் சொல்ல தயாரா இருக்கீங்க? Let's thank the blesser rather than just the blessing. வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். கர்த்தாவே, எனக்கு குறை உண்டு என்று நினைத்து கலங்குகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் உங்களை தம்முடைய சாயலில் உருவாக்கினார். பல பேர் உங்களுடைய முகத்தை குறை சொல்லலாம், உங்களை
உள்ளது. அடுத்தது ஒரு புதிய பாடல், போதகர் ரீகன் கோமஸ் அவர்கள் எழுதின பாடல். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அருமையான வசனத்தை ஒட்டி எழுதின பாடல். இதை யாவரும் சேர்ந்து பாடுவோமா? மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வீடியோ செய்தியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே 1 சாமுவேல் புத்தகம் முடிவடைகிறது. அடுத்து 2 சாமுவேல் புத்தகத்திற்குள்ளாக போக போகிறோம். அதற்கு முன்பாக சில உங்களை நினைவூட்டக்கூடிய, உங்களுக்கு ஞாபக சக்தி தூண்டக்கூடிய சில கேள்விகளை அதாவது கேட்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அது கேள்விகள் அல்ல, அதாவது சில குறிப்புகள். ஆமா, இந்த வேதத்துல சில குறிப்புகள் என்னவென்றால், 1 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்த்த இடங்கள் 10 இடங்களை பற்றி இந்த நாளிலேயே உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த 10 இடங்களையும் நம்ம சீக்கிரமா நம்ம ஒரு தடவை பார்க்கறது மூலியமாக நம்ம 1 சாமுவேல் புத்தகத்தை ஒரு சமயம் என்ன செய்யறோம், இப்ப ஞாபகப்படுத்தி பார்க்க போயிடும். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, இந்த நாளிலே நீங்கள் எல்லோரும் நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுக்க போகிறதான சில குறிப்புகள் உங்களுக்கு மிகவும் உதவியானதாக இருக்கும். 1 சாமுவேல் புத்தகத்துல நம்ம நிறைய இடங்களை பார்த்தோம். இதுல 10 இடங்கள் நான் சொல்ல போறேன். இந்த ஒவ்வொரு இடங்களும் உங்களுக்கு அந்த நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரிங்க, முதலாவது இடம், முக்கியமான இடம் என்ன? அது ராமா. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2வது அதிகாரம் 11 வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் காணப்படுகிறது. ராமான்ற இடம் என்ன? அது சாமுவேல் தீர்க்கதரிசி பிறந்த இடம். அது பேர் ராமா. சரி, 2வது இடம் என்ன இடம்? சீலோ. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீலோ என்கிற இடம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி பாருங்கள். என்னவென்றால் அது கர்த்தருடைய பெட்டியும் ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடம். அதாவது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு இடத்துல வச்சு அங்க கர்த்தருடைய பெட்டியை வைத்திருப்பார்கள். அங்குதான் எல்லா இடங்களிலிருந்து மக்கள் திரண்டு என்ன செய்வாங்க, அங்க பலி செலுத்த வருவாங்க. அப்படித்தான் ஒரு நாள் என்ன நடந்தது என்றால், எல்கானாவும் அன்னாலும் அங்கே வந்தார்கள். கர்த்தருக்கும் பண்டிகை கொண்டாட வந்தார்கள். வருஷம் ஒரு முறை அங்கு பலியிட்டு கொண்டாடுவார்கள். அந்த இடத்துல கொண்டாடுகிற பொழுதுதான் என்ன நடந்தது, அந்த இடத்துல அன்னாள் வந்தாங்க. அவங்க அந்த ஆலயத்துல அழுது எனக்கு குமாரன் வேண்டும் என்று கேட்டார்கள். அப்புறம் சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அந்த சாமுவேல் பிறந்த இடம்தான் நாம் ராமா என்று சொல்லி பார்த்தோம். 2வது இடமாகிய சீலோ என்பது என்னவென்றால், கர்த்தருக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஆராதனை மையமாக இருந்த ஒரு இடம். கர்த்தருடைய பெட்டி இருந்த இடம், ஆசரிப்பு கூடாரம் இருந்த இடம், எல்லாமே ஒரே இடம் தான். அதுதான் சீலோ. ஓகே, அடுத்த 3வதாக இடத்தை பார்த்தீங்கன்னா கீரியாத் யாரீம். கீரியாத் யாரீம் என்னன்னா, அது இஸ்ரவேல் மக்களுக்கும் பெலிஸ்தேருக்கும் சண்டை நடந்தது. அப்போ பெலிஸ்தேர் என்ன செய்தார்கள் என்றால், அந்த இஸ்ரவேலருடைய பெட்டி இருக்கு இல்லையா, கர்த்தருடைய பெட்டி இஸ்ரவேல இருக்குனால்தான் எப்ப பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜெயிக்கிறாங்க. அதனால அந்த பெட்டியை நம்ம எடுத்து தூக்கி கொண்டு போயிடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த பெட்டியை ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு சென்றார்கள். சென்ற பிறகு அவர்களுக்கு தண்டனைகள், அழிவுகள் எல்லாம் நடந்தது.
திரும்பமாக அந்த இடத்திற்கே கொண்டு வந்து பயந்து கர்த்தருக்கு பயந்து அந்த கர்த்தருடைய பெட்டி எடுத்துக்கொண்டு அந்த திரும்பமாக அந்த இடத்துக்கே கொண்டு வந்தாங்க. அந்த இடம் தான் கீரியாத் யாரிம் என்கிறோம். இந்த கீரியாத் யாரிம் என்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த வசனம் சொல்கிறேன். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம் வரைக்கும் இந்த குறிப்புகள் காணப்படுகிறது. என்ன குறிப்பு? கீரியாத் யாரிம் என்ற இடத்தை பற்றி குறிப்பு. கீரியாத் யாரிம் என்ற இடம் என்னவென்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். என்னவென்றால் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடந்த பொழுது பெலிஸ்தியர்கள் என்ன செய்தாங்கன்னா கர்த்தருடைய பெட்டியை பிடித்துக்கொண்டு அந்த கீரியாத் யாரிம் வந்து பிடித்துக்கொண்டு அவங்க தேசத்துக்கு கொண்டு வந்தாங்க. போற வழியில எல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை, நிறைய பேர் இறந்தாங்க எல்லாம். அப்ப என்ன நினைச்சிட்டாங்க, சரி இதனாலதான் வருதுன்னு சொல்லிட்டு இந்த கர்த்தருடைய பெட்டி திருப்பி கொண்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் 3வது இடம். 4வது இடம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அது வந்து மீஸ்பா என்ற இடம் தான் 4வது இடம். இந்த மீஸ்பா என்ற இடம் என்னவென்றால் இஸ்ரவேல் மக்கள் வந்து பெலிஸ்தரோட சண்டை போட்டு தோற்றார்கள். அப்பொழுது அவர்கள் தோற்று போன பொழுது என்ன நடந்தது என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்கள், மக்கள் எல்லாம் நீங்களா கர்த்தர் இடத்துல வாங்க, வந்து அவர்கிட்ட நீங்க வந்து உங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புரவாகுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜெபம் பண்ணுவோம் வாங்கன்னு சொன்னாரு. அதான் மிஸ்பா. அந்த மிஸ்பா இடத்துல அவங்க எல்லாம் வந்தாங்க. அந்த மிஸ்பா என்ற இடத்துல என்ன நடந்ததுன்னா இஸ்ரவேலின் தோல்வியை தொடர்ந்து மிஸ்பாவிலே அவர்களை கூடி வர செய்த சாமுவேல். அங்கு இஸ்ரவேல் மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவானார்கள். உபவாசம் இருந்து தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரோடு ஒப்புரவானாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு அவர்களுக்கு தோல்வி அல்ல, அவர்களுக்கு ஜெயம் கிடைத்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களை தோல்வி நாம் தழுவி கொண்டிருக்கிறோமா? என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். ஆண்டவரே, உங்களுக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது என்னிடத்தில் இருந்தால் கர்த்தர் மன்னிங்க. உங்களுக்கு பிடித்த காரியங்கள் என்னிடத்தில் இல்லாவிட்டாலும் அதையும் என்னை மன்னித்து அந்த காரியங்களை எனக்கு ஞாபகப்படுத்தி நான் சரிவர உமக்காக நான் எழுந்து பிரகாசிக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கர்த்தரிடம் உபவாசமோ அல்லது உபவாசம் இருந்தும் கேட்கலாம், அல்லது பெரிய பாவங்களும் உபவாசம் இருந்து உபவாசம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு அவரிடம் ஒப்புரவாகிற பொழுது கர்த்தர் தோல்விகளை மாற்றி நம் ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சரிங்க பிரியமானவர்களே, அடுத்து 5வது இடம் என்னவென்றால் கில்கால். இந்த கில்கால் இடம் இடத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் சவுல் வந்து அரசராக அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம். அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்ட இடம் கில்கால் என்ற இடத்துல சவுல் என்ன செய்தார்? அரசராக்கப்பட்டார். இது வந்து 1 சாமுவேல் 11வது அதிகாரத்திலே 1 - 5 வரைக்கும் உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது. அடுத்து 6வதாக பிரியமானவர்களே, ஏலா பள்ளத்தாக்கு. உங்களுக்கு நினைவுக்கு வருகிறதா? ஏலா பள்ளத்தாக்கினுடைய முக்கியத்துவம் என்ன? ஏலா பள்ளத்தாக்கில் தான் கோலியாத்து வந்து எப்ப பார்த்தாலும் வந்து இஸ்ரேல் மக்களை நிந்தித்து கொண்டே இருந்தான். அங்குதான் என்ன செய்தார்? தாவீதும் அங்குதான் சென்று கோலியாத்தை அங்கே முறியடித்தார். இதுதான் ஏலா பள்ளத்தாக்கு. சரிங்க, அடுத்து 7வது இடம் என்னவென்றால் சிப் வனாந்திரம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என்னது இதை பற்றி முக்கியத்துவம்? 1 சாமுவேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா தாவீது வந்து சவுலுக்கு பயந்து பல இடங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். அதிலே ஒரு இடம் தான் சிப் வனாந்திரம். இந்த சிப் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுதுதான் மக்கள் என்ன சொன்னாங்க? சவுல்கிட்ட எங்க கிட்டதான் இருக்கிறாரு, நாங்க வந்து உங்களுக்கு வந்து அவர் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அவரை காட்டி கொடுக்குறோம் எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சிப் வனாந்திர மக்கள்லாம் சவுலுக்கு வந்து செய்தி அனுப்பினாங்க. அந்த இடம் இது வந்து 1 சாமுவேல் 26வது அதிகாரத்திலே 1 முதல் 25 வசனங்கள். 1 சாமுவேல் 26 1 - 25 வசனங்களிலே நீங்கள் இந்த காரியங்களை பார்க்கலாம். அடுத்து 8வது இடம் வந்து காத். இந்த காத் என்ற இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? சவுலுக்கு பயந்து தாவீது பல இடங்களில் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த பொழுது அவன் நினைச்சா எங்க பார்த்தாலும் சவுல் வந்து நம்மளை பின்னாடி வரட்டிட்டே வந்துடுறான். இப்ப நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனா நல்லதுன்னு யோசிக்கும் பொழுது அவனுக்கு காத் வந்து பெலிஸ்தியருடைய தேசம். இந்த பெலிஸ்தியருடைய தேசத்துல நம்ம போய் ஒளிஞ்சிட்டு இருந்தோம்னா நாம அங்க இருந்தோம்னா என்ன செய்ய முடியாது? சவுல் வந்து அந்த இடத்துக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செஞ்சாருன்னா காத் என்ற தேசத்திற்கு போனார். இந்த காத் என்ற தேசத்திலே ஆகீஸ் என்ற மன்னன் இருந்தார். இது வந்து ஒரு பெலிஸ்திய தேசம். இங்குதான் வந்து தாவீது வந்து போய் அவர்கிட்ட அடைக்கலமாக இருந்தார். காத்து பட்டணம்.
சரி, அடுத்ததாக சிக்லாக். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த காத்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஆகீஸ் மன்னனிடம் அவர் போய் தனக்கு மிகுந்த பற்றுள்ளது போல தாவீது அவர்கிட்ட நடித்து அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே போனார். அங்கே போய் அங்கே வந்து இருந்தார். அப்போ ராஜதானி, அதாவது தலைநகரம் இருக்கும் இல்லையா, அரச தலைநகரம் இருக்கிற இடத்துல அவரோடு இருந்தார். ஆனால் தாவீது கேட்டார், எனக்கு வந்து ரொம்ப கெட்ட அந்த மாதிரி இதில் இருக்கணும் அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்த கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது சிக்லாக் என்ற இடத்தை அரசர் அவர் கொடுத்தார். இந்த சிக்லாக் இடத்திலே தாவீதோடு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த மக்களாகிய அந்த 600 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, தன் 2 மனைவிகளையும் அங்கு கூட்டிக் கொண்டு வந்து இருந்தார். இந்த இடம் தான் சிக்லாக். இது வந்து ஆகீஸ் மன்னன் தாரை வார்த்து கொடுத்த ஒரு இடம். இது வந்து சிக்லாக். இன்னும் அந்த இடம் இருக்குது அங்க அவங்களுக்குன்னு சொல்றாங்க. சிக்லாக்கில் இருந்து கொண்டுதான் தாவீது வந்து கெசூரியர், கெசியர், அமலேக்கியர்களை கொண்டு தீர்த்தார். பிறகு சிக்லாக்கை சூரேடி அமலேக்கியரையும் தீர்த்தார். இவர் வந்து என்ன செய்திருப்பார்னா, அதாவது பெலிஸ்தர்கள் வந்து போருக்கு செல்வாங்க. அப்போ ஆகீஸ் மன்னரோட இவர் மிகவும் உதவியாக இருந்தனால் நானும் கூட வரேன்னு சொல்வாரு. அப்படி கூட அவர் வருகிற பொழுது என்ன நடக்கும்னா, அந்த பிரபுக்கெல்லாம் சொல்லுவாங்க, வேண்டாம், நம்மளோட வர வேண்டாம், இவன் வந்து அந்த காலத்திலேயே நம்ம வந்து கோலியாத்தை கொண்டிருக்கிறோம், அவ்வளவு பெரிய வீரன், கடைசியில் போர்ல வந்து நமக்கு எதிராக கூட திரும்பிடுவான், அதனால அவன் வந்து நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுங்கன்னு வந்து ஆகீஸ் மன்னர்கிட்ட சொல்லுவாங்க. ஆகீஸ் மன்னரும் அவர் திருப்பி அனுப்புவார். அப்போ இவர்களோடு போரிடுவதற்காக சிக்லாக்கை விட்டு தாவீது வந்து போறதுக்குள்ள 3 days ஆயிரும். அந்த 3 நாட்களுக்குள்ள என்ன ஆயிரும்னா, அமலேக்கியர்கள் வந்து அந்த சிக்லாக்கை கொள்ளையாடி சூறையிட்டு எல்லா சிறுவர்கள், மனைவிமார்கள், மக்கள் எல்லாரையும், ஆடு மாடு எல்லாவற்றையும் என்ன செய்துட்டாங்க, அவங்க சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். 3 daysக்கு அப்புறம் வந்து பார்க்கும் பொழுது தாவீது என்ன செய்தார் என்றால், திரும்பவுமாக அந்த அமலேக்கியருடைய சண்டையிட்டு சிக்லாக்கை திரும்பவுமாக என்ன செய்தார், அவர் கைப்பற்றினார். எல்லா பிள்ளைகள், சிறுவர்கள், மனைவிமார்கள் எல்லாரையும் என்ன செய்தார்கள், அவர்கள் திரும்பவுமாக மீட்டு கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக தாவீது ஒரு அருமையான, ஒரு திறமை வாய்ந்த, ஒரு பலசாலியான ஒரு அரசராக அவர் இருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். இதை வந்து நீங்க எங்க வாசிக்கலாம்னா, 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 12வது வசனம் வரைக்கும். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துல 5லிருந்து 12 வரைக்கும் உள்ள இடத்துல பார்க்கலாம். சரி, 10வது இடம் என்ன? 10வது இடம், முக்கியத்துவம் வாய்ந்த 10வது இடம் 1 சாமுவேலிலே என்னவென்றால் கில்போவா மலை. இந்த கில்போவா மலையிலே பிரியமானவர்களே, என்ன ஒரு காரணம் நடந்தது என்றால், சவுலும் அவனுடைய 3 குமாரர்களும் வந்து மரித்த இடம். அதாவது பெலிஸ்தீர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் சண்டை நடந்த பொழுது சவுலும் அவனுடைய 3 குமாரர்களும் என்ன செய்த, மரிக்க நேரிட்டது. அது வந்து எங்கே நடந்தது என்றால், அதுதான் கில்போவா மலை. ஓகே, நம்ம 10 இடங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது வந்து நம்ம வந்து ஒரு 2 சாமுவேல் புத்தகத்துக்கு வரோம். பிரியமானவர்களே, நாம் இன்று புதிய புத்தகம் 2 சாமுவேல் புத்தகத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 2 சாமுவேல் என்ற புத்தகம் வந்து வேதாகமத்தின் 10வது புத்தகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 2 சாமுவேலிலே என்ன எழுதப்பட்டு இருக்கிறது என்று பார்த்தால், இது வந்து சவுலுக்கு பயந்து முதல்ல எங்க இருந்தாரு, முதல்ல வந்து யூதா தேசத்துல தாவீது இருந்தாரு. பின்பு எங்க இருந்தாரு, பெலிஸ்தீருடைய தேசத்துல அவர் இருந்தாரு. இப்படி அவர் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த இந்த தாவீது அரசர் சவுல் இறந்த பின்பு அது எப்படி வந்து யூதியாவிற்கும் அரசராகிறார், அதற்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் அரசராகிறார் என்ற வரலாற்று பகுதியை கொண்டதான இந்த நூல் வந்து 2ஆம் சாமுவேல். சரிங்களா பிரியமானவர்களே, இதுல வந்து தாவீதுடைய வாழ்க்கை வரலாறு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தோம், 2 சாமுவேலை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று சொல்லி பார்த்தோம். அது தாவீதின் பெற்ற வெற்றிகள், அடுத்ததாக தாவீதினுடைய வீழ்ச்சி, 3வதாக அவருடைய பாவ விளைவினாலே வந்த நியாய தீர்ப்புகள். இதுதான் இந்த 3 பெரும் பிரிவுகளாக இந்த 2 சாமுவேலை பிரிக்கலாம். இந்த முதல் பிரிவை நீங்க பார்க்கிற பொழுது, தாவீதினுடைய வெற்றிகளை பார்க்கிற பொழுது அதை வந்து 3 பிரிவா பிரிக்கிறோம். என்னென்ன வெற்றிகள் அப்படின்னு சொல்ற அடிப்படையில தாவீதினுடைய வெற்றிகள்ல நம்ம பார்த்தோம் அரசியல் வெற்றி, அடுத்ததாக எனது ஆவிக்குரிய வெற்றி, 3வதாக படை வெற்றி. சரிங்க பிரியமானவர்களே, இந்த முதல்ல சொன்ன தாவீதினுடைய அரசியல் வெற்றி, அந்த தாவீதினுடைய அரசியல் வெற்றியிலே நம்ம வந்து 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். என்னவென்றால், எப்ரோனில் தாவீதின் அரசாட்சி, 2வது எருசலேமின் மீது தாவீதின் அரசாட்சி. அப்போ இந்த எப்ரோனில் தாவீதின் அரசாட்சி என்ற அந்த பிரிவில், அதாவது பிரியமானவர்களே, இந்த 2 இடம் இருக்கு. ஒண்ணு வந்து யூதா தேசம், இன்னொன்று இஸ்ரவேல் தேசம். யூதா இஸ்ரவேல் இரண்டுமே யார் முதல் ஆட்சி செஞ்சுட்டு வந்தது, சவுல் மன்னர் அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். இப்போது என்ன நடந்துச்சுன்னா, இப்ப சவுல் இறந்து விட்டார். இப்ப சவுல் மரித்த பின்பு யூதா பட்டணத்தில், யூதா இடத்துல வந்து யார் இருந்ததுன்னா தாவீது இருந்தாரு. அப்ப யூதா பட்டண மக்கள்லாம் வந்து தாவீது என்ன செஞ்சுட்டாங்க, அவரை அரசராக ஆக்கினார்கள், அபிஷேகம் பண்ணினார்கள். அடுத்து இருக்கிறாரு இஸ்ரவேல். இப்ப இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆண்டு கொண்டு
கொண்டிருந்த அந்த சவுல் இறந்து விட்டார்லவா, அதனால அங்கே என்ன நடந்தது என்றால் அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய சவுலோட சன் பார்த்தீங்கன்னா சவுலோட மகன் ஒருவர் இருந்தார். அவர் பேர் என்னவென்றால் இஸ்போசேத். அந்த இஸ்போசேத்தை வந்து என்ன செய்துட்டாங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் அவர் ராஜாவாக என்ன செய்தாங்க, அவரை ஆக்கி விட்டார்கள். அடுத்ததாக இங்கே யூதா, இங்கே இஸ்ரவேல். தாவீது மன்னருக்கும் இஸ்போசேத் என்ற மன்னருக்கும் போர் நடக்கிறது பிரியமானவர்களே. இந்த செய்திகளை தான் நம்ம எதில் பார்க்குறோம், எப்ரோனில் வந்து தாவீதுடைய அரசாட்சியின் கீழே நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் அதிகாரம் 12 வரைக்கும் உள்ள இந்த கருத்துக்களை தான் நான் 4 பிரிவாக உங்கள் மத்தியில் இன்னைக்கு சொன்னேன். அந்த முதல் பிரிவை இப்பொழுது பார்க்கலாம். எல்லாரும் வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்கள் எல்லாரும் 2 சாமுவேல் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நான் வந்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். பாருங்க, 1ஆவது அதிகாரம். சவுல் மரித்த பின்பு தாவீது அமலேக்கியரை முறியடித்து சிக்லாகுக்கு திரும்பி வந்து 2 நாள் அங்கே இருந்த பிற்பாடு 3ஆம் நாளிலே ஒரு மனுஷன் சவுலின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் தலையின் மேல் புழுதி போட்டுக்கொண்டு தாவீதிடத்தில் வந்து தரையிலே விழுந்து வணங்கினான். தாவீது அவனை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டதற்கு அவன், இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தப்பி வந்தேன் என்று சொல்கிறார். இப்ப தாவீது அவனை பார்த்து, நடந்த செய்தி என்ன சொல்லி என்று கேட்டதற்கு அவன், ஜனங்கள் யுத்தத்தை விட்டு முறிந்தோடி போனார்கள், ஜனங்களில் அநேகம் பேய் விழுந்து மடிந்து போனார்கள், சவுலும் அவன் குமாரனாகி யோனத்தானும் மடிந்தார்கள் என்றார்கள். இந்த செய்தியை கேட்ட உடனே தாவீதுக்கு சரியும், எப்படி சவுல் இறந்தது உனக்கு தெரியும் என்று கேட்கிறார். இவர் வந்து செய்தியை சொல்ல வந்தாரு. சவுல் இறந்த பிறகு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். சவுல் இறந்த பிறகு ஒரு நாள் வந்து ஒரு மனிதர் அங்க வருகிற பொழுது என்ன நடக்கிறதுனா அந்த மனிதர் சொல்றாரு, சவுலோட சனும் வந்து என்ன செய்யறாங்க, 3 பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்றார். அப்படியா, அது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டதுக்கு, நான் கில்போவா மலைக்கு நாங்க போயிருந்தேன். அங்க பார்க்க போகும் பொழுது சவுல் அங்க என்ன செய்திருந்தார் என்றால் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவர் வந்து ஒரு ஈட்டியின் மேலே விழுந்திருந்தார். அது முதல் கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, சவுல் வந்து இறந்து விட்டார். சவுல் இறக்கும் பொழுது அவரால் முழுதும் உயிர் போகல. அதனால கூட இருந்த படைத்தலைவர் சொல்வாரு, எனக்கு இன்னும் உயிர் போகவே இல்லை, அதனால தயவுசெய்து நீ வந்து ஈட்டி வச்சு குத்திரி, என்னோட உயிர் நல்லா சீக்கிரமா பிரியட்டும், வேதனை தாங்க முடியல என்று சொல்லி சவுல் வந்து படைத்தலைவன் சொல்வாரு. அவர் சொல்வார், நோ, உங்களை வந்து நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அது மட்டும் இல்ல உங்களை நான் கொல்ல மாட்டேன், நான் செத்தாலும் பரவாயில்ல உங்களை கொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே சவுல் என்ன செய்தார் என்றால் ஒரு ஈட்டியை வந்து குத்தி வச்சு நெட்டம் வந்து அந்த தரையில குத்தி வச்சு அதுல போய் விழுந்தாரு. அப்ப விழுந்து அவர் சாகல, அப்ப வேதனையோடு இருந்தார். அப்பொழுதுதான் இந்த அமலேக்கியன் அந்த பக்கம் வந்திருக்கிறார். அந்த அமலேக்கியன் வந்த உடனே வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதுதான் பின்னாடி இந்த கதையை வந்து அமலேக்கியன் வந்து சொல்றாரு. அமலேக்கியன் முதல்ல வந்து தாவீது சொல்றாரு, உன்னோட அதாவது அரசர் இறந்து விட்டார், சவுலரசுடைய 3 மகன்களும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி சொன்ன தாவீதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அவர் கேட்கிறாரு, எப்படி உனக்கு இது தெரியும்? இப்பதான் கில்போவா மலைக்கு போனேன், அங்க வந்து ஈட்டியின் மீது விழுந்து கிடந்த சவுல் இன்னும் உயிர் போகாமல் என்னை வந்து கொன்று போடுவிடு என்று சொன்னார். நீ யார் என்று கேட்டார். அமலேக்கியன் என்று சொல்லி, எனக்கு உயிர் போக முடியல, அதனால நீ என்னை கொன்றுடு அப்படின்னு சொன்னார். அதனால நான் கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அமலேக்கியன் சொன்னார். இவ்வளவுதான் சொன்னா உடனே தாவீதுக்கு அவன் மீது மிகவும் மாத்திரம். சரிங்க பிரியமானவர்களே, சவுல் இறந்ததுனால 3 குமாரர்கள் இறந்ததுனாலே அவர் என்ன செய்தார்கள், மிகவும் மனம் துக்கித்து எல்லாரும் அழுது புலம்புகிறார்கள். எல்லாம் அவனோடு கூட இருந்தவர்கள் அனைவரும் அழுது புலம்புகிறார்கள். பிரியமானவர்களே, எப்படி புலம்புகிறார்கள் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்றால் வந்து சொல்லலாம் 11வது வசனம், 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு சவுலும் அவன் குமாரனாகி யோனத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினால் புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். ஆமா பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் இருந்தார்கள். அப்பட வந்து கேட்கிறான், யாரு நீன்னு கேட்டோன்னே அவன் அமலேக்கியன் சொல்றான். சொன்ன உடனே என்ன செய்யறாரு தெரியுமா, அவருடைய வைராக்கியம் இன்னும் போகவில்லை. 14வது வசனத்தில் வாசிக்கலாம். தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபரில் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். அவன் அவனை வெட்டினான், அவன் செத்தான். அப்ப தாவீது சொல்றாரு அவனை பார்த்து, உன் இரத்தப்பழி உன் தலையின் மேல் இருப்பதாக, ஏனென்னா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொன்று போட்டேன் என்று உன் வாயை உனக்கு விரோதமாக என்ன செஞ்சு சாட்சி சொல்லிட்டு. அப்ப கர்த்தருக்கு நீதான் சவுல கொண்டேன்னு சொல்ற. அவர் யாரு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் மேல் நீ பயப்படாம நீ கொண்டதுனால உன்னோட உயிரை வந்து நாங்க கொண்டுட்டோம்னு சொல்லி அவர் கொண்டுட்டார். அதனால இந்த உன்னை கொண்ட பழி எங்க மேல வராது,
நீ செய்த பாவத்துக்கு உனக்கு தண்டனை என்று அவர் சொல்லிவிட்டார். தாவீது சவுலின் பேரிலும் அவன் குமாரனாகி யோனத்தான் பேரிலும் புலம்பல் பாடினான். ஒரு அருமையான ஒரு புலம்பல் அவங்க பாடுவான் பிரியமானவர்களே. அதை நான் இப்போ வாசிக்கிறேன். எங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18 முதல் வாசிக்கிறேன். வில் வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது: இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானங்களில் அதமாயிற்று. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். பெலிஸ்தரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும் விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் கழிவுறாதபடிக்கும் அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளிலே பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். சவுல் இறந்து விட்டார். இந்த செய்தி நான் அங்க தங்கியிருந்த பகைவர்களாகிய காத்து பட்டணத்தாருக்கும் ஸ்திரீகளுக்கும் தெரிய வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதனால இதை சொல்லாதீர்கள் என்று சொல்லி பாடலாக அவர் அருமையாக பாடலாக பாடுகிறார். பிரியமானவர்களே, கில்போவா மலைகளே, எனக்கு கில்போவா மலையில தானே சவுலோட 3 குமார்கள் இறந்து போனாங்க. அந்த இடத்த கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமலும் பராக்கிரமசாலிகளின் நினைத்தை உண்ணாமலும் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. சவுலின் பட்டயமும் விரும்பியா திரும்பினதில்லை. இப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலிகள் உன்னோட கில்போவா மலையே உன்னோட இடத்தில் இறந்தார்களே, எனவே உனக்கு இந்த மாதிரி சாபம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமாய் இருந்தார்கள். மரணத்திலும் அவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள்? ஒன்றாகவே இறந்து போனார்கள் என்று சொல்லி, மரணத்திலும் அவர்கள் பிரிந்து போகவில்லை என்று சொல்லி அந்த சூழ்நிலையை அவர் அழகாக கவிதையாக எழுதுகிறார். பிரியமானவர்கள், அடுத்து சொல்றார், இஸ்ரவேலின் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் ஆடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள். போர் முகத்தில் பராக்கிரமசாலிகள் விழுந்தார்களே, யோனத்தானே, உயரமான ஸ்தலங்களில் வெட்டுண்டு போனாயே, அந்த கில்போவா மலையிலே நீ வெட்டுண்டு போனாயே. என் சகோதரனாய் யோனத்தானே, உனக்காக நான் வியாழப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாய் இருந்தது. பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதங்கள் எல்லாம் அழிந்து போயிற்று என்று பாடினான். தாவீது அநேக பாடல்கள் பாடி இருக்கிறான். பிரியமானவர்களே, அதுல அடுத்த முறை உங்களுக்கு அவர் ஓடி ஓடி ஒளிந்த பொழுது என்னென்ன பாடல்கள் பாடினார் என்று சொல்லி சுருக்கமாக சில சங்கீதங்களே உங்களுக்கு சொல்றேன். இன்றைய நாள்ல பார்த்த இந்த சங்கீதம் பார்த்தீர்கள் என்றால், சவுல் மரித்த பிறகு அவர்களுக்காக யோனத்தானும் மரித்த பிறகு அவர்களுக்காக என்ன செய்தார்? அழுது புலம்பி பாடுகிறார். இவ்வளவு ஒரு அருமையான தாவீது பார்த்தீங்களா? அருமையான ஒரு தாளந்து இல்லையா? அந்த பாடல்கள் மூலமாக அந்த இறந்து போன அந்த நிகழ்ச்சியை அப்படியே நம்ம கண் முன்னே கொண்டு நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஆமென். எப்ரோனிலே தாவீதின் அரசாட்சி என்ற பகுதியிலே 4 சிறு பகுதிகள் இருக்குன்னு சொல்லி அந்த முதல் பகுதியாக சவுலினுடைய மரணம், அதை இந்த நாளிலே நாம் பார்த்தோம். மற்ற 3 காரியங்களையும் நாம் அடுத்த வீடியோவிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.